ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத திருக்கோடீஸ்வரர் திருக்கோயில். நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கும் ஜெரேவா போற்றி. தீர்த்தி தலம் மூர்த்தி ஆகிய மூன்றாலும் சிறப்பு பெற்றது இந்த திருக்கோடிக்காவல். சுவாமி பேர் திருக்கோடீஸ்வர சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். 3 கோடி தேவர்கள் வழிபட்டதும் 3 கோடி மந்திரங்களுக்கு சாபம் விட்டதுனால் திருக்கோடீஸ்வரர்னு ஏற்பட்டது. திருக்கோடி என்றால் 3 கோடிகள் என்று அர்த்தம். இந்த சுவாமியை வழிபடுறதுனாலே இகபர சௌபாகியங்கள்லாம் நன்மை பெறுகிறது என்று திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். இத்தனையோ பிறவிட்டு தான் இந்த மானிட பிறவி எடுத்திருக்கும். இந்த மானிட பிறவியின் பயன் பெற வேண்டும் என்றால் திருக்கோடி சுவாமி அனுக்கிரகம் என்றால் தான் இந்த பிறவி பூர்த்தியாகுது அப்படின்னு இன்று நன்று நாளே நன்றுன்னு திருஞான சம்பந்தர் தேவாரத்திலே பாடியுள்ளார். திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற இத்தலம் செம்பியம்மான் தேவியரால் திருப்பணிகள் செய்யப்பட்டு செம்பியம்மான் தேவி தான் துலாபாரத்தை வழங்கியுள்ளார். இங்கே இடைக்கு இடல் பொன் கொடுத்து செம்பியம்மான் தேவி துலாபாரம் என்று இன்று ஏற்றியிருக்கிறார். தீர்த்தம் சிங்க தீர்த்தம். சிங்க தீர்த்தம் என்பது ரிஷபத்தின் கும்பாலே உண்டான தீர்த்தமானது இங்கே சிறப்பானதாகும். அது மட்டுமின்றி இந்த ஸ்தலத்திலே காவேரி உத்தரவாகினியாக ஓடுகிறது. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கிய காவேரி உத்தரவாகினி என்று காவேரி அருள்பட்டு வருகிறது. இங்கே வீட்டிற்கும் ஸ்ரீ கரையேற்று விநாயகர் அகஸ்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஒரு காலத்தில் காவேரியும் வெள்ளம் ஏற்பட்டு நாயன்மார்கள் அகஸ்தியரை வேண்டுகிறார். அந்த அகஸ்திய பெருமான் இந்த ஸ்தலத்திலே அந்த விநாயகரை பிரதிஷ்டை செய்கிறார். காவேரியை வெள்ளம் குறைந்து நான்மயன்மார்கள் எல்லாம் சிவனை வழிபடுகிறார். இந்த கரையேற்று விநாயகருக்கு பாலாபிஷேகம் கிடையாது, வெறும் தைல காப்பு மட்டுமே நடைபெறுகிறது. சுற்றி பல தலங்கள் சிவாலயங்கள் இருக்கிறது. பந்தரைந்தநல்லூர், திருமணஞ்சேரி, ஆடுதுறை, திருமங்கலக்குடி என்று பல தலங்களை சுற்றி இந்த தலத்திற்கு அடையலாம். இந்த ஸ்தலம் பஞ்சகாஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறார்கள். பஞ்சகா அப்படின்னா 5 காவல்கள்: திருக்கோடிக்காவல், திருக்கோடக்கா, திருநெல்லிக்கா, திருக்குறுக்கா, திருவானைக்கா. பஞ்சகாஸ்தலத்திலே இந்த ஸ்தலம் ஒன்றானது. ஒன்றும் வேத்ராரண்யம் என்று ஸ்தலத்துக்கு பெயர். வேத்திரம் என்றால் பெரம்பு. பெரம்புதான் ஒரு காலத்தில் இந்த ஸ்தலத்தில் தலைவட்சமாக இருக்கிறது. ஒரே பெரம்பு காடாக இருந்துதான். சுவாமி பெயர் வேத்ரவனேஸ்வரர் என்று பெயர். பஞ்ச ஆரண்ய ஸ்தலத்திலே ஒன்று. ஆரண்யம் என்றால் காடு. பஞ்சாரண்யம் வேதாரண்யம், வேத்ராரண்யம், வதாரண்யம், தர்பாரண்யம், சேதாரண்யம் 5 ஆரண்ய ஸ்தலத்திலே ஒன்றானது. இது செம்பியம்மான் தேவியாரால் திருப்பணி செய்யப்பட்டது. ராஜராஜ சோழர்களுக்கு முன்னாடி செம்பியம்மான் தேவிங்கிறத அவங்க திருப்பணி செஞ்சுருக்காங்க. தெற்கழுத்துறையான்றதை கருங்கல் திருப்பணியாக பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறதால ஒரு 1800 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் இருந்ததாக புராணங்கள் கல்வெட்டுகள் கூறுகின்றன. சம்பந்தர காலத்திற்கு முன்னாடியே இருந்திருக்கு இந்த கோயில். இப்பிறவி பயன் அடைய வேண்டும் என்றால் இந்த திருக்கோட்டி சுவாமி அனுக்கிரகம் இருந்தால்தான் இந்த பிறவியே பூர்த்தியாகுது என்று திருநாவுக்கரசர் பாடியுள்ளார். திரு சம்பந்தரால் பாடல் பெற்றதும்
திருநாவுக்கரசரால் பாடப்பட்டது. ஸ்தலத்தில் தரிசித்தவர்களுக்கு ஆயுள் அபிவிருத்தி, உடல் ரோகங்கள் நிவர்த்தியாகி இகபர சௌபாகியங்கள் அனைவரும். இந்த ஸ்தலத்திலே யமதண்டனை கிடையாது. யமதர்மராஜருக்கும் சித்திரகுப்தருக்கும் சாப நிவர்த்தியான ஸ்தலம். இந்த ஸ்தலத்திலே இன்னும் ருத்ரபூமியே கிடையாது. இங்கே மறிப்பவர் அழகும் அனைவரும் பஸ்தத்து தலத்தை போய்தான் ஜகனம் செய்கிறார்கள். உடம்பு நோய் ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் அதிபதியானவர் திருக்கோட்டீஸ்வர சுவாமி. இந்த ஸ்தலத்திலே வழிபட்டால் ஆயுள் அபிவிருத்தி, உடல் ரோகங்கள் நிவர்த்தியாகி சுக சௌபாகியங்களுடன் வாழ்வார்கள். கோடிக்காவாதன எங்கும் இல்லாததோர் இன்பம் செய்தலாம் அப்படின்னு சொல்றார். கோடிக்காவா இல்லை, எங்கும் இல்லாத இன்பத்தை இங்கே நாடலாம் அப்படின்னு திருநாவுக்கரசர் சுவாமிகள் பாடியுள்ளார். இன்று நன்று நாளை நன்று இன்று நன்று ஈச்சையால் புண்ணுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுவின் விண் தஜங்கு சோதியான் வெண்மதி விரிபுணன் கொன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினேன் என்று திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். மனங்களில் வாழும் சிவனே, உந்தன் மந்திர திருவடிகள் தரணம். சாந்தநாயகி சமேத ஆதிபுரீசனே, வெற்றிகள் கருணாமூ ஆதிபுரீசாடும் நடராத மனங்களில் உந்தன் மந்திர திருவடிகள் சரணம். மந்திர திருவடிகள் சரணம். தேவாதித்தே தேவாதித்தே பரவங்கள் முன்னிடமே இறைவா இறைவா சமது பரவங்கள் முன்னிடமே அரே பிரதுட சிவை வினை போர் இறைகள் பாடு வளமாயாகும்
பிரதோஷனாய் ஆதிபுரி சிவனாரே மனங்களில் வாழும் உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் உந்தன் மந்திர திருவடிகள் சரணம். தக்ஷன் செய்த யாகத்திலே அவிர்வாகம் தான் பெற்ற தக்ஷன் செய்த யாகத்திலே அவிர்வாகம் தான் பெற்ற சந்திரனின் வினைத்தாய் மாறுதலை நீ உரைத்தாய் சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அளித்தாய் இறைவா இறைவா சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அளித்தாய் அது முதல் அரகரனே சந்திரசேகரன் என ஆனாய் யமபயம் வரும்போது சிவத்தை துதிப்போர்க்கு காலம் செய்யும் விதி மாறும் ஆயுட்காலம் அதிகம் சேரும் இறை சுடு பெருமானே ஆதிபுரி சிவனே மனங்களில் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சாந்தநாயகி சமேத ஆதிபுரீசனே வெற்றிகள் கருணாமூர்த்தியே ஒளியூர் உலகின்ற ஆதிபுரீசாடும் நடராஜா மனங்களில் ஆடும் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் உந்தன் மந்திர திருவடிகள் சரணம். வரும் பக்தர்கள் திருக்கோட்டி சுவாமியை வேண்டி உடல் ஆரோக்கியம் ஆயுள் அபிவிருத்தி யமதர்மராஜாவுக்கு அபிஷேகம் செய்தால் நீண்ட ஆயுரோக்கியம் கிடைக்கும், யமபயம் நீங்கும், மனசில் உள்ள சஞ்சலங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு திருக்கோட்டி சுவாமி அனுக்கிரகம் இருந்தால்தான் மனசில் உள்ள உபாதைகள் அனைத்தும் நிறைவேறும். ஒரு மனுஷனுக்கு ஆயுள் அபிவிருத்தி வேண்டும் என்றால் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும், இறைவன்தான் ஆயுளை நிர்ணயிக்க வேண்டும். அப்படியாகப்பட்டவர் யமதர்மராஜா அந்த ஸ்தலத்திலேயே வழிபட்டிருக்கார். சித்திரகுப்தனுக்கும் யமதர்மராஜாவுக்கும் சாப நிவர்த்தியான ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனால் மேலே எழுதுறாராம் சித்திரகுப்தர், இந்த ஸ்தலம் திருக்கோடிக்காவலுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அதனால் இந்த சித்திரகுப்தருக்கு பார்த்தீங்கன்னா கையில் பெண்ணோடு இருப்பாங்க. அவங்க சித்திரகுப்தர் தான் ஒரு மனிதனுடைய பாப புண்ணியங்களை எழுதக்கூடியவர். ஒரு மனிதன் பிறந்தத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன பாபம் செய்கிறாங்க, என்னென்ன புண்ணியம் செய்கிறாங்க, என்னென்ன தான தர்மங்கள் செய்கிறாங்கன்னு அவர் தான் எழுதுகிறார். இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனால் மேலே எழுதுறாராம் சித்திரகுப்தர், திருக்கோடிக்காலுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு. இந்த ஸ்தலத்தில் வரவங்களுக்கெல்லாம் ஆயுள் அபிவிருத்தி, உடல் லோக நிவர்த்தி, மனசஞ்சடங்கள் எல்லாம் நீங்கி திருக்கோட்டி சுவாமி அனுக்கிரகத்தால் எல்லா நலங்களும் பெற்று பேராழ்வு பெருவாழ்வும் வாழ்ந்திருக்க ஸ்ரீ ஞானசம்பந்த மூர்த்தியின் திரு திருநாவுக்கரசும் பிரார்த்தனை செய்து எல்லாம் வல்ல ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத திருக்கோட்டி சுவாமி அனுக்கிரகத்தை
நிகழ்வோம் என்று நன்றி கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.